हरे कृष्णा ज्योति माता जी ऑडियो वीडियो क्लियर இருக்கா? हरे कृष्णा यस माता जी. ஓகேம்மா தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். பகவத்கீதை முதல்ல உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பகவத்கீதை 18 நாள் வகுப்பிற்கு இன்னைக்கு 2வது நாள் 2வது சாப்டர் படிக்க போகிறோம். அதுக்கு பற்றி ப்ரேயரோட கிளாஸ். ஓகே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशदारिणे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांगर्ये. जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे हरे. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्णा. எதிர் நேற்றுக்கு என்ன படித்தோம் அதை பற்றி ஒரு ரீகேப் கொடுக்குறேன். எதிர்த்தரப்பு படைகள் போருக்கு தயாராக நின்று கொண்டிருந்த போது மாபெரும் போர் வீரனான அர்ஜுனன் தனது நெருங்கிய உறவினர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் என அனைவரும் தங்கள் வாழ்வை போரில் தியாகம் செய்ய இரண்டு புறத்திலும் தயார் நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். அதை பார்த்துட்டு துக்கமும் பரிதாபமும் நிரம்பிய அர்ஜுனன் தனது பலத்தை இழக்கினான். அப்போ பலத்தை இழந்த உடனே என்னாகும்? மனம் மயக்கப்பட்டு போரிடுவதற்கான தனது உறுதியை கைவிடுகிறான். போர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தான், அதை பண்ண வேண்டாம்னு உறுதியை கைவிடுறான். ஸோ குழப்பத்தில் இருக்கான். இன்னைக்கு சாப்டர் 2 படிக்க போகிறோம். அதை ஒரு முன்னோட்டம் கொடுக்குறேன். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் சீடனாக தன்னை அர்ப்பணிக்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காக உபதேசத்தை தற்காலிகமாக பௌதிக உடலுக்கும் நித்தியமான ஆன்மீக ஆத்மாவிற்குமான அடிப்படை விடுத்து மறு உடலை எடுத்தல், பரமனுக்கு செய்யப்படும் சுயநலமற்ற சேவை, தன்னை உணர்ந்த ஆத்மாவின் குணங்கள் ஆகியவற்றை பகவான் விளக்கிறார். இந்த சாப்டர்ல ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்னன்னு புரிஞ்சு போயிடும் நமக்கு. பக்தி வினோத தாக்கூர் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தின் மொத்த பகவத்கீதையின் சுருக்கமாக உள்ளது. இந்த செகண்ட் சாப்டர் படித்தா பகவத்கீதையை கம்ப்ளீட் 18 சாப்டர்ஸோடைய சம்மரி இதில் கிடச்சிடும் உங்களுக்குன்னு பக்தி வினோத் தாக்கூர் சொல்லியிருக்கார். 2வது அத்தியாயத்தில் இது கர்மயோகமும் ஞான யோகமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப படிச்சிருக்க ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் கர்மயோகம்னு படிக்கிறோம். அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அதோட ஞான யோகம்னு சொல்லியிருக்கு கூடவே. இதோட சேர்த்து பக்தி யோகத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சாப்டர்ல, இந்த செகண்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் பிளஸ் கொஞ்சம் போல பக்தி யோகம் இருக்கு. அதனால இது முழு கீதையின் சுருக்கமாகும். சரியா? பகவான் அனுகிரகம் இருப்பதால் தான் பகவத்கீதையை கற்றுக்கொள்ள முடிகிறது. பகவானிடம் சரணடைய வேண்டும், துன்பங்களிலிருந்து விடுபட முடியும். நம்ம துன்பத்திலேருந்து விடுபடணும்னா பகவானிட்ட முதல்ல சரணடைங்க. யாரிடம் நம்ம சரணடைங்கிறது இம்பார்ட்டன்ட். முழு முதல் கடவுளான கிருஷ்ணரிட்ட நம்மளை சரணடை பண்ணிக்கிறோம். அதுதான் முக்கியமானது. சேற்றில் விழுந்தவர்கள் கரையில் உள்ளவர்களை உதவி கேட்டுத்தான் ஆக வேண்டும். நம்மளாம் இப்போ சேற்றில் விழுந்திருக்கோம். அந்த சேத்துலேருந்து நம்ம எப்படி கரைக்கு வருவோம்? எனக்கு கையை பிடிச்சி எனக்கு தூக்குன்னு யாரையாவது கையை நீட்டிகிட்டே இருப்போம். அப்போ யாராவது கையை தூக்கி விடுறான். அந்த மாதிரி தான் அந்த கையை யாராவது தூக்குறா இல்லையா, அதுதான் பகவத்கீதை. கடவுள் பகவத்கீதை ரூபத்தில் நம்மளை தூக்கி விடுறது. ஓகே. நான் குழந்தை, வாலிபன், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் உடல்ல தற்காலிகம். ஆத்மா நிரந்தரம். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அடுத்த உடலுக்கு போகும். பழைய சட்டையை களைந்து புதிய சட்டையை போட்டுக்கொள்வது போல பழைய உபயோகமற்ற உடலை நீக்கி புதிய உடலே ஆத்மா இருக்கிறது. 2.22 ஸ்லோகத்தில் அந்த மாதிரி வரும். ஓகே. கடமைகள் நடுவில் ஒரு நாளில் சிறிது நேரம் பக்திக்காக நம்ம செலவிட வேண்டும். அதுவே சந்தோஷமாக வாழ்வதற்கு அறிகுறி, வாழ்வதற்கான வழி. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளுக்கு நடப்புற இந்த ஆன்மீகத்துக்காக ஒரு அரை மணி நேரம் நம்ம 10 நிமிஷம், அரை மணி நேரம் அந்த மாதிரி செலவழிக்கணும். ஓகே. நம்ம ரசகுல்லா, பாயசம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், விதவிதமா பண்ணி சாப்பிட்றோம். அதனால சாப்பிடும்போது என்ன ஆகுது? அந்த சமயத்துல நமக்கு இன்பம் கிடைக்கிறது. அது டெம்பரரி தான். அப்புறம் அவ்வளவுதான், அது மறந்து போச்சு. இதெல்லாம் தற்காலிகமானது. பகவானின் பக்தி சேவையில் நாம் ஈடுபடுத்திக் கொள்வதால் நிரந்தரமான சந்தோஷத்தை அடைய முடியும்.
பகவான்கிட்ட இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க இந்த ஆன்மீகத்துல நம்ம முன்னேறினா அது பர்மனெண்ட் சந்தோஷம் கிடைக்கும். பர்மனெண்ட் சந்தோஷம்னா என்ன? நம்ம நேர டைரக்டா கோலோகா பிருந்தாவனுக்கு கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அவர் வசிக்கும் இடத்துக்கு நம்ம போக முடியும். அப்படி போனா நமக்கு மறுபிறப்பு கிடையாது. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு இல்லையா? இந்த இதுல மதுசூதன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது 2.1 ஸ்லோகத்திலேயே வருது. மதுசூதன்கிறது என்னன்னாக்க பகவான் கிருஷ்ணர் மது என்ற அரக்கனை கொன்றார். அதனால மதுசூதன் பேர் வந்துச்சு. ஓகே. நீரில் மூழ்கிய மனிதன் ஆடையை காப்பாற்றுவது அர்த்தம் இல்லை. மொத்தம் தண்ணியில மூழ்கி போயிட்டான். அவன் தண்ணியில மூழ்கி போனதுக்கு அப்புறம் அவன் எப்பவும் மூழ்கிட்டே இருக்கான். அவனை போய் காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு அவன் போட்டிருக்க சட்டையை போய் அவுத்துட்டு வந்து, ஐயோ புது சட்டை நேற்றுக்கு தான் வாங்கி நான் 2000 rupees கொடுத்து வாங்கி கொடுத்தேன், அந்த சட்டையை அவுத்துன்னு வருவோம். அந்த சட்டையை அவுத்துன்னு வந்தானே எவ்வளோ முட்டாள்தனம். அந்த மாதிரி அவனை காப்பாற்ற முடியாது. அவன் முழுக்க போறவனை சட்டையை நிறுத்தி வைக்கணும் வர. அதனால வெளிப்புற ஆடையை காப்பதால் அவனை காப்பாற்ற முடியாது. அது அவன் மெட்டீரியல் அந்த சட்டையை எடுத்துட்டு வர, அதனால அவனோட ஆன்மாவனையும் காப்பாற்ற முடியாது. அவன் ஊசிட்டு போயிடும். யார் பகவான் என்று அழைக்கப்படுகிறார்? செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம் இவற்றை முழுமையாக உடைய பரமபுருஷ பகவான், இவரே தான் பகவான் அழைக்கப்படுறார். இவெல்லாம் முழுசா இருக்கணும். செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம் எல்லாம் சேர்ந்ததுதான் பகவான். கிருஷ்ணரிடம் இதெல்லாம் முழுமையான ஐஸ்வர்யங்கள் யாருக்கு? கிருஷ்ணரிடம் மட்டும்தான் இருக்கின்றன. ஆத்மாவின் அளவு ஒரு முடியின் நுனியில் 10,000 ஒரு பங்கு ஆகும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு 10,000 1/10,000 ஆஃப் த டிப் ஆஃப் த ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து இப்போ ஸ்லோகத்துக்கு இதுல ஸ்லைட்ஸ்க்கு போகலாம். இது நம்ம இஸ்கான் மங்களூர்ல இருக்கிற டெய்லி. ஓகே. அதான் கோவிந்தா. பகவத்கீதையின் சுருக்கம், கீதையின் சாராம்சம். இந்த சாப்டர் வந்து பகவத்கீதையோட சுருக்கம்னே சொல்லலாம். ஆக்சுவலா இதுல கர்மயோகத்தை பத்தி பேசுறா, கர்மயோகம், அப்புறம் ஞான யோகத்தையும் பேசுறா, அதோட கூடவே பக்தி யோகமும் பத்தி பேசுறா. 3 பத்தியும் பேசுறதுனால இது கீதையின் சாராம்சம். பகவத்கீதையோட சுருக்கமே இந்த சாப்டர்னு சொல்றோம். ஓகே. ஸோ அத்தியாயம் 1 என்ன படித்தோம்? இரக்கம், இன்பமின்மை, பாவச்செயல், குடும்ப பராமரியம், இருமணம். இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் அவன் அதனால்தான் போர் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்றான். அர்ஜுனனின் ஆட்சேபனைக்கு கிருஷ்ண இதெல்லாம் வந்து இரக்கம், இன்பமின்மை, பாவச்செயல்ங்கிறதுனால அதெல்லாம் அந்த முதல்ல சொன்னதுக்கெல்லாம் இந்த ஸ்லோகத்துல தான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குது. இந்த இடத்துல 1 பாயிண்ட்ல கிடைச்சிருக்கு. அதுக்கு அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் ஞான யோகம் 2.11 வருது. இந்த 11லேருந்து 30 நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணனுடைய வந்து பதில் வந்து அதுக்கு என்ன? நம்ம உடல் அல்ல, நம்ம ஆத்மா, நம்ம உடல் அல்லங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இன்பமின்மை அது வந்து படித்தோம். அதுக்கு கிருஷ்ணர் அது விளக்குற ஸ்லோகம் வந்து 2.31லேருந்து சொல்றாரு கர்மகாண்டத்துல. அதனால என்ன சொல்றாரு அவர் பதில்? சொர்க்கம் அல்லது ராஜ்யம், ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், நீ போய் ஃபைட் பண்ணுப்பா. உனக்கு ஒண்ணு நீ ஜெயிச்சேனாக்க நீ நாட்டை ஆள முடியும், நீ ராஜ்யத்தை நீ ஆண்டுன்னு இருக்கலாம். நீ தோத்து போயிட்டேன்னா அதுக்காக நீ கவலைப்படாத. நீ எங்க வரப்போற? நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ எப்போதும் என்னோட பக்தன், அதனால நீ எங்கிட்ட தான் வரப்போற. அதனால நீங்க யாருமே கவலைப்படாதீங்க. பாண்டவர்களுக்கெல்லாம் அவர் அப்படியாது. அதனால 2மே உனக்கு நல்லதுதான். இது இப்படி வந்தாலும் நல்லதுதான், அது வந்தாலும் நல்லதுதான் சொல்லி கொடுக்குறாரு. பாவச்செயல் அப்படிங்கிறது 2.33ல பார்க்குறோம். பக்தி செயல்பாடு பாவம் இல்லை. ஓகே. இது வந்து நீ செய்யறது இந்த காரியங்கள்ல பாவம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து சத்திரியனோட குல தொழில் என்ன, அவரோட குல தர்மம் என்ன? அவன் ஃபைட் பண்ண வேண்டியதான். ஹீஸ் அ வாரியர். அந்த வாரியரை நீ உன் வேலையை பண்ணு அப்படிங்கிறார். இருமணம் 2.41 ஜடமான உறுதியுடன் கிருஷ்ணருக்கு சேவை செய்யுங்கள். சிதா தீரமொழி 2.54 இருக்க தூய ஆழ்நிலை நினைவுள்ள ஒரு நபர். குடும்ப பராமரியம் நசிந்து போதல் 3.18 வந்துடும். அடுத்த சொல்ல வர்ணாசங்கரத்தை ஒரு முன்மாதிரியாக இருப்பார். அவர் கேட்குற அர்ஜுனனோட ஆட்சேபனைகளுக்கு தீர்வுகள் இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலாம் படிச்சேன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகம் படிக்கலாம். எஸ் கமலா மாதாஜி, கார்பண்ய தோஷம் அந்த ஸ்லோகம் படிக்கலாமா? कार्पण्य दोषोपहत स्वभावः पृच्छामि त्वां धर्म सम्मूढचेताः यच्छ्रेयसा निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम्. कार्पण्य दोषो भगत स्वभावः
விருச்சாமி துவாம் தர்ம சமூட சேதாக யஸ்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி தன்மே ஜிஷ்யஸ்தே அகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம். இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்துவிட்டேன். இந்த நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? நான் எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இல்லை, நான் ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா போன சாப்டர்ல. அதனால நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கேன். நான் எப்படி என்ன எனக்கா டெசிஷன் எடுக்க தெரியல. இதெல்லாம் நீ எது நல்லதுங்கிற நீ சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அவர் சரணடைஞ்சு கேட்கிறார். ஓகே, நமது விருப்பம் இல்லாமலே வாழ்வில் பல குழப்பங்கள் வருகின்றன. நமக்கு தெரிஞ்சா வருது குழப்பங்கள்லாம், அதுவாகவே வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு. அது நமக்கு தெரிஞ்சு வரணும்னு அப்படி அவசியம் இல்லை. நமது விருப்பம் இல்லாமலேயே வாழ்வில் பல குழப்பங்கள் வருகிறது. அவற்றிலிருந்து விடுபட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவே அணுகுமாறு எல்லா வேத இலக்கியங்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றன. எல்லா வேத இலக்கியங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு குழப்பம் வந்ததுன்னா இதுக்கு எப்படிப்பா சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு ஏதாவது பக்கத்தில் இருக்கவள அவளையெல்லாம் கேட்க விட நமக்குன்னு ஒரு குருவை வச்சுட்டோம்னா அவள் நமக்கு நல்லதுதான் சொல்லி தருவோம். அவள்கிட்ட கேட்டு இந்த குழப்பங்களை நிறைவேற்ற முடியும் அவள் மூலியமா. இந்த குழப்பங்களை காட்டு தீயை போன்று யாராலும் பற்ற வைக்கப்படாமல் கொழுந்து விட்டு எரியும். தானாவே தான் அந்த குழப்பங்கள் வரும். நம்ம உட்காந்து பிளான் பண்ணி இந்த குழப்பம் வான்னு யாரும் நம்ம இந்த குழப்பம் வான்னு சொல்லி நம்ம கூப்பிடுறதில்ல. குழப்பத்தை அதுவா வந்துடுது. அந்த குழப்பத்தை எப்படி நிறைவேற்றுவேன் அதை மியூட் பண்ணிக்கோங்க கமலாஜி. அது மாதிரி அந்த குரு சீட பரம்பரை இருந்தாக்க அதுல ஆன்மீக குருவை அணுகி அதுல இருந்து நம்ம குழப்பத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கணும். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அர்ஜுனனால் போர் புரிய வேண்டும் என்ற கடமையை செயலாற்ற முடியாத போது அவனுடைய ஆன்மீக குருவான கிருஷ்ணரிடம் ஒரு தீர்வை கொடுக்குமாறு வேண்டுகிறான். கிருஷ்ணரிடம் சிறந்த சீடனாக அர்ப்பணிக்கிறான். அர்ஜுனன் பகவத்கீதையின் விஞ்ஞானத்திற்கு மூல ஆன்மீக குரு கிருஷ்ணர். முதல் மாணவன் அர்ஜுனன். கிருஷ்ணரின் அகத்திற்கும் புறத்திற்கும் பேதம் இல்லை. கிருஷ்ணர் அகத்துக்கும் புறத்துக்கும் சேமா தான் இருப்பார். அதுல ஒன்றும் பேதமே கிடையாது. ஓகே, இந்த கார்பண்ய தோஷ சுலோகம் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே, இது நம் பார்வை இஸ் அவர் விஷன் பர்ஃபெக்ட். நம்ம பார்க்கறது நல்லா இருக்கான். இந்த இதில் நம்ம அங்கேருந்து வெளியிலேருந்து வரோம். இப்போ வரும்போது இப்படி நடந்து வரும்போது பார்த்தா தூரத்தில் ஒரு மரம் தெரியும். அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, தண்ணி, ஸ்கை எல்லாம் தெரியும். கொஞ்சம் கிட்டக்க நெருங்கி பார்த்தா அதில் ஒரு நல்ல மரமும் தெரியும். அந்த மரத்தை இன்னும் கொஞ்சம் கிட்டக்க பார்த்தேன்னா அந்த மரத்துக்கிட்ட பார்த்தேன்னா மரத்தில் ஒரு கிளி உட்காந்துருக்கும். அந்த ஒரு கிளையில உட்காந்து கிளை தெரியுது, இலை தெரியுது, எல்லாம் தெரியும். அந்த கிளி உட்காந்து கிளியோட மூக்கு ரெட்டில் இருக்குது, அதோட கண்ணெல்லாம் தெரியுது. இது மாதிரி தான் நம்ம இப்போ தூரத்துல இருக்கோம். நம்மளாம் எங்கே இருக்கோம்? இது பௌதிகத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம இங்கே பொசிஷனில் இருக்கோம். நம்ம இப்போ வெறும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அந்த மந்திரத்தை மட்டும்தான் நமக்கு இப்போ சொல்ல கற்று விட்டுருக்கோம். நம்ம தூரத்துலேருந்து மலையும் அந்த தண்ணீர் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் நம்ம கிட்டக்க நெருங்கி பகவத்கீதை கிளாஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணி அட்வான்ஸ் கிளாஸையும் அட்டன் பண்ணி பாகவதங்கள்லாம் நம்ம படித்தோம்னாக்க மரம் கிட்டக்க மரத்தை பார்க்குற மாதிரி, அதுக்குள்ளே இருக்கிற கிளியை பார்க்குற மாதிரி, அந்த கிளிக்குள்ளே இருக்கிற மூக்கு, அதனோட கண்ணு எல்லாம் தெரிகிற மாதிரி, அதாவது கிருஷ்ணர்கிட்ட அவ்வளோ நெருங்கி வரலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த படம். ஓகே, இது கிருஷ்ண பிரம்ம ஜோதிக்கு அவரை சுற்றி எப்போதுமே பாருங்க ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த படம் போட்டிருக்கேன். எஸ்மா தேகினோ அஸ்மின் படிமா. சொல்றேன்.
देहिनो अस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तरा प्राप्तिर्धीरस्तरा न मुह्यति தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முக்கியதி. தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. முதல்ல குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த உடனே அது கொஞ்சம் பெருசாகுது, அப்புறமா அது ஸ்கூலுக்கு போகிறது, அப்புறம் அது காலேஜுக்கு போகிறது, அது காலேஜ் போனதுக்கு அப்புறம் அது வேலைக்கு போகிறது, அது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம், அது அப்புறம் அப்பா அம்மா வருது, அப்புறம் தாத்தா பாட்டி ஆகுது, அதுக்கப்புறமா வந்து அது செத்து போகிறது. செத்து போச்சு. இந்த உடல் வந்து சின்ன வயசுல இருந்த உடல் பெரிய வயசுக்கு ஆகும்போது இருக்காது. அது கம்ப்ளீட்டா மாறிட்டு தான் வரும். ஒவ்வொரு அந்த சின்ன வயசு போட்டோவை நம்மளுக்கு எடுத்துப்பட்ட இது நம்மளா அப்படின்னு நம்மளே பார்க்குறோம் சில சமயம் எடுத்து. அந்த மாதிரி ஏஜ் ஆக ஆக அப்படியே மாறிட்டு ஒரு ஸ்டேஜில் நமக்கு உள்ள இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் வீக் ஆகி எல்லாம் ஆகி நம்ம ஒரு காலத்தில் செத்து போடுவோம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா. அந்த மாதிரி ஆகிறதுனால இது அப்போ ஆகிறதுங்கிற சமயத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணரை பற்றி நமக்கு கற்றுண்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம சாகர சமயத்தில் கிருஷ்ணா அப்படின்னு நினச்சிருந்தா நமக்கு மறுபிறவி கிடையாது. இல்லாட்டாக்க நம்ம என்ன ஆகும் சாகர சமயத்தில் மறுபடியும் எகெயின் ரீபர்த், இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சூழல்ல வந்து நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். அதனால அதை மாற்றாமல் இருக்கணும்னா இந்த இதுலேருந்து இது இருக்கணும். இது இன்பம் துன்பம் வெயில் குளிர் எல்லாம் மாற்றி மாற்றி தான் இந்த இதில் வந்துட்டு இருக்கோம். இந்த இதில் இல்லாமல் இந்த பௌதிக உலகத்துலேருந்து நம்மளை எதிர்க்கிறதுக்கு. ஹரே கிருஷ்ணா. யாரும் மியூட்ல வச்சுக்கலாம், எல்லாரும் மியூட்ல வச்சுக்கோங்கம்மா ப்ளீஸ். நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். வள்ளி மேடம், வள்ளி மாதாஜி எல்லாரும் மியூட்ல வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றத்தினால அந்த யாருமே வேறு உடலுக்கு போகிறதுக்கு யாருக்குமே அது நிதான புத்தி இருக்கிறவா இந்த மாதிரி மாற்றம் மாறிட்டு வருதுங்கிறது திகைப்படைய மாட்டாங்க. அதை பற்றி திங்க் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம வந்து நம்மளாம் இப்போ அப்படி இருந்தோம், சின்ன வயசுல இப்படி இருந்தோன்ட்டு நம்ம உட்காந்து அம்மா அப்படி இருந்தோம்ப்பா இப்படி ஆயிடுச்சேப்பா இப்படி உடம்பு அப்படின்னு அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இது இப்படிதான் ஆகும்போது சைக்கிள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் அடுத்த பர்த்துன்னு ஒன்று எடுக்காம இருக்கணும். நம்ம அவ்வளோதான். நம்ம அது அடுத்த பர்த்து எடுக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும், கிருஷ்ணரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதையை பற்றி பாகவதம் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். இதெல்லாம் அட்டன் பண்ணால் நமக்கு ஆன்மீகத்தில் நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது நமக்கு நல்லாவே உதவி செய்யும் வயசான காலத்தில். ஓகே. ஆத்மாவானது நாம் பிறந்தது முதல் நம்முடைய உடலில் இளமை முதுமை வரை நம் உடலுடன் இருக்கிறது. நாம் இறந்தவுடன் இந்த ஆத்மாவானது இன்னொரு உடலுக்குள் சென்று விடுகிறது. நான் அறிந்த இந்த நாம் நன்கு அறிந்த இந்த ஆத்மாவானது இந்த மாற்றத்தை கண்டு தயங்குவது இல்லை. ஆத்மா வேறு உடலுக்குள் சென்று விடுகிறது. ஒவ்வொரு உயிர் வாழியும் தனித்தனி ஆத்மா என்பதால் ஒவ்வொருவரும் தனது உடலை ஒவ்வொரு கணமும் பற்றியே மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். சில நேரங்களில் சிறுவனை போலவும் சில நேரங்களில் முதியோரை போலவும் அவன் தோன்றுகிறான். இருப்பினும் ஆத்மா எந்த மாற்றத்தையும் அறியாமல் அப்படியே இருக்கிறது. அந்த தனி ஆத்மா இறுதியில் மரணத்தின் போது உடலை மாற்றி வேறு உடலுக்கு புகுகிறது. அர்ஜுனன் தனக்கு பிரியமான துரோணர், பீஷ்மர் போன்றவர்களின் மரணத்திற்காக வருந்த தேவையில்லை. அவன் அதுக்காக வருந்தவே தேவையில்லை. எதுக்காக அவன் வருத்தப்படணும்? மாறாக வேறு உடலுக்கு போய் புதிய சக்தியுடன் மாறுவது எண்ணி மகிழ வேண்டும். இறப்பின் பிறகு சூட்சும உடல், ஆத்மா உடல் அடுத்து ஸ்தூல உடலுக்கு செல்கிறது. ஸ்தூல சரீரம் நிலம், நீர், நெருப்பு கலந்து காற்று அண்ட் ஆகாயம். ஓகேயா? அதனால அவனுக்கு அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி முதல் கேள்விக்கு பதில் சொல்ற. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இருக்காதே, இதெல்லாம் சூட்சும உடல், இந்த உடல்ங்கிறது டெம்பரரி, ஆத்மாவுக்கு தான் அந்த ஆத்மா அழிவில்லாதது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஸ்லோகத்தில். அவனோட அர்ஜுனனோட கேள்விக்கு ஒரு கேள்வி, முதல் கேள்வி. ஆத்மாவின் குணாதிசயங்கள் நிரந்தரமானது, மாறுதலுக்கு உட்படாதது, அழிக்க முடியாதது, என்றும் அழியாதது, இதற்கு முன் உருவாகவும் இல்லை, இப்போது உருவாக்கப்படவும் இல்லை. யாராலையும் அதை ஆத்மாவை அழிக்கவும் முடியாது, அதை மறுபடியும் புதுசு புதுசாக பண்ணணும்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியாது. இனிமேலும் ஏன்னா அது பகவான் அந்த இத்தனை இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. பெறப்பட்டது நிரந்தரமானது, நெடுங்காலமாய் இருப்பது, மாற்றத்துக்கு ஆளாகாதது, அதை ஆத்மாவை துண்டாக்க முடியுமா? ஆக்க முடியாது. நெருப்பால் அழிக்க முடியுமா? முடியாது. தண்ணீரால் நனைக்க முடியுமா? நனைக்க முடியாது. காற்றால் எடுத்து செல்ல இயலாதது.
உடைக்க சிதைக்க முடியாது, கரைக்க முடியாது, எரிக்கவும் உலர்த்த முடியாது. இந்த மாதிரி ஆத்மாவுக்கு 30 பாயிண்ட்ஸ் இருக்கு குணாதிசயங்கள். அது வந்து எப்போதும் ஒரே மாதிரியாக கண்களால் பார்க்க முடியாதது. ஓகே. பௌதீக கண்ணோட்டத்துல இருமைகளால் பாதிப்புக்குள்ளாத குளிர்காலம், குளிர் உஷ்ணம், குளிர்காலம், கோடைக்காலம் போல். இந்த உடலே நான் என்ற எண்ணம். இந்த உடல் அழியும் போது நானும் அழிந்து விடுவேன் என்ற எண்ணம், கவலை மற்றும் குழப்பம். இந்த மாதிரி நம்ம இந்த உடல் அழுகிடுச்சு நம்மளும் பெறுவோம். இதெல்லாம் பௌதீக கண்ணோட்டம். ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? எல்லா சந்தர்ப்பங்களையும் சமாளிக்கும் பக்குவம் வரும். ஆத்மா நிரந்தரமானதே, பிறப்போ இறப்போ அதுக்கு கிடையாது, அது வெட்டவோ எரிக்கவோ முடியாது. உடல் யாராலும் உடல் மாறும், அழியும். ஆனால் ஆத்மா ஒரே மாதிரியாக எப்போதும் இருக்கும். ஆத்மாவின் ஞானம் இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கும். ஓகே. இந்த பாயிண்ட்ஸை நல்லா பார்த்துக்குவோம். எஸ். 2.23 படிக்கிறேன்மா. நைனம் நைனம் சிந்தந்தி சாஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்தி ஆபோ ந சோஷதி மாருதஹ. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்தி ஆபோ ந சோஷயதி மாருதஹ. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்படாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். ஆத்மாவை வந்து யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் அழிக்கவும் முடியாது. யாராலையும் அதை போய் வெட்டலாம் அப்படின்னா ஆயுதத்தால வெட்டவும் முடியாது. மனுஷனோட உடலை தான் வெட்டி போடணும், பௌதிகத்தை. அது உடல் எழுதினா அது அவன் செத்து போவோம். செத்து போடனா அவனோட ஆத்மாவை ஒன்றுமே பண்ணுது, அது வேற உடலுக்கு போயிடும். ஸோ இந்த மெட்டீரியல் வேர்ல்டு நம்ம பார்க்கறதுக்கு உடல், அந்த உடல் அழிஞ்சு அப்படி இருக்குது. ஓகே. வீசும் காற்றால் அதை ட்ரை பண்ண முடியாது, தண்ணியில் போய் நனைஞ்சு போகாது. ஆத்மாவுக்கு அப்படி 1/10,000 ஆஃப் த டிப் ஆஃப் த ஹேர், அதுதான் அதனோட சைஸே. எஸ். பறவை அல்லாது கூண்டை மற்றும் பாற்றுக்கொண்டது. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன். இது எப்படின்னா, ஒருத்தன் வந்து பேர்டு கிளி வளர்க்கணும்னு சொல்லிட்டு கேஜ் ஒன்று வாங்கிட்டு வரான். அதுக்குள்ளே ஒரு கிளியும் இங்கேருந்தோ பிடிச்சி அதையும் உள்ளே வச்சுருக்கான். ஸோ கிளி ரொம்ப அழகாக இருக்கும், அவன் பார்த்துன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கான். அந்த என்ஜாய் பண்ணியிருக்கும் போது அவன் என்ன பண்ணுறான், டெய்லி அந்த கூண்டுலெல்லாம் ஒரே தூசியாக இருக்குது. அந்த கூண்டு தூசியை தொடச்சி வச்சுருக்கான். டெய்லி காத்தால் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி அதை வேக்யூம் கிளீனர் போட்டு அது இதை போட்டு நீட்டாக தொடச்சி வச்சிடறான். அதுக்கு வந்து ஒரு வேளைக்கு சாப்பாடு கொடுப்போனா என்னமோ தெரியாது, அவன் அதுக்கு சாப்பாடு கொடுக்கவே மறந்து போயிடும். அதனால என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜுக்கு அது வந்து அந்த இது வந்து கிளி வந்து ஒரு ஸ்டேஜில் அது செத்து போயிடும். அந்த மாதிரி நம்ம இப்போ உடம்புல வந்து நம்ம உடம்புல ஆன்மீகத்து இது வந்து பௌதீகத்தை பற்றி சொன்னேன். ஆன்மீகத்து பிரகாரம் பார்த்தேன்னா நம்ம இப்போ அன்னைக்கு சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு உடம்பை நல்லா பார்த்துக்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறோம். ஏதாவது ப்ராப்ளம்னாக்க டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து வாங்கிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனாக்க நம்ம இது பௌதீக வாழ்க்கைக்கு தான் பார்த்துட்டுருக்கோம். ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏதாவது கொஞ்சமானு நம்ம பண்ணுறோமா? ஆன்மீக வாழ்க்கைக்கு கொஞ்சமானு அதுக்கு சாப்பாடு போட்டால் தான் அது நல்லது. ஆன்மீக வாழ்வுக்கு என்ன பண்ணணும்னு சாப்பாடு, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லலாம் முதல்ல. ஓகே. இது அவன் பட் forgot to feed the bird. அவன் டேக்கிங் கேர் ஆஃப் தி கேஜ் பட் forgot to feed the bird. ஓகே. அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நம்ம ஆத்மாக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக அது. எஸ்மா. 2.36. அவாச்யவாதம்ஸ்ச பாஹூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹ நிந்தந்தஸ்தவ சாமர்த்யம் ததோ துக்கதரம் நுகீம். அவாச்யவாதம்ஸ்ச பஹூன் வதிஷ்யந்தி தவாஹிதா நிந்தஸ்தவ சாமர்த்யம் ததோ துக்கதரம் துக்கிம். அன்பில்லாத வார்த்தைகள் பலவற்றை கூறி உனது எதிரிகள் உனது திறமையை நிந்திப்பர். அதை விட மிகுந்த துன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும்? உன்னோட சொந்தக்காரெல்லாம் உன்னை என்ன பண்ணுவா? உன்னோட எனிமீஸ் எல்லாம், கௌரவர்கள்லாம் என்ன உன்னை பார்த்துட்டு உன்னோட திறமை, இவனுக்கு தர்மோக்குப்பா, இவனுக்கு சண்டை போடுறதுக்கே உனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு உன்னை பற்றி கேவலமா பேசுவா. இதை விட உனக்கு என்ன இது இருக்க போகுது? இதை விட என்ன உனக்கு துக்கம், துன்பம் தரத்துக்கு வேற என்ன இருக்கு? கருணைக்காக ஏக்கக்குள் எழுப்பிய அர்ஜுனனை கண்டு வியப்புற்ற பகவான் கிருஷ்ணர் அவனது இரக்கம் ஆரியருக்கு உரியதல்ல என்று முதலில் சுட்டி காட்டினார். இப்போது மேலும் பல வார்த்தைகளால்
பல வார்த்தைகளால் அர்ஜுனனின் பெயரளவில் இறக்கத்திற்கு எதிராக தமது கூற்றை அவர் நிரூபித்திருக்கிறார். அதனால இது இம்பார்ட்டண்ட்டாக பாயிண்ட்டை சொல்லி அவனுக்கு நிரூபித்திருக்கார், சொல்லிக் கொடுக்குறார். ஓகே, எஸ்மா 2.37 படிக்கும். हतो वा प्राप्स्यसि स्वर्गं जित्वा वा भोक्ष्यसे महीम् तस्मात् उत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः. हतो वा प्राप्स्यसि स्वर्गं जित्वा वा भोक्ष्यसे महीं तस्मात् उत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चय. குந்தியின் மகனே, போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடையலாம், வெற்றி பெற்றால் இந்த உலகத்தில் அனுபவிக்கலாம். எனவே உறுதியுடன் எழுந்து போர் புரிவாக. என்ன பண்ணலாம், அதான் நான் முதல்லயே ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னேன். நீ இந்த போர்ல ஜெயிச்சுட்டேனாக்க உலகத்தை ஆடலாம், ராஜ்யத்தை ஆட முடியும். ஆனா நீ அதே இதுல தோர்த்து போயிட்ட, நீ செத்து போயிட்டதுல அப்படின்னாக்க நீ வந்து சொர்க்கத்துக்கு எங்கத்துக்கு வந்துடலாம். நேர வெற்றி பெற்றால் ஆடலாம். ஓகே, இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், அதனால தான் அப்படி சொல்றாரு. அதை அதுக்கு பிக்சர் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்டு அந்த மாதிரி சொல்றாரு, நீ ஒரு வேளை போர்ல செத்து போயிட்டேன்னாக்கா எல்லாரும் சொந்தக்காரனா எல்லாரும் எங்கிட்டக்கு வந்துடலாம். இதான் கிருஷ்ண லோகம். நீ ஜெயிச்சு விட்டேன்னாக்கா பூமியை ஆடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த படம் போட்டுருக்காங்க. ஸோ ரெண்டுமே உனக்கு நல்லது தான் அது அப்படிங்கிறா. எஸ்மா 2.40 படிங்கோ. நேஹா விக்ரம. நேஹா விக்ரமநாசோஸ்தி प्रत्यवायो न विद्यते स्व अल्पम् अपि अस्य धर्मस्य त्रायते महतो भयात्. नेहा विक्रम नाशोस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पम् अभ्यस्य धर्मस्य त्रायते महतो भयात्. இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை, இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். இந்த மாதிரி இந்த போரால உனக்கு ஒரு விதமான நஷ்டமும் இல்லை, சிறிதொரு முன்னேற்றமும் கூட இந்த பாதையில் உன்னை பயத்தில் இருந்து காப்பாற்றும். எந்த ஒரு சிறு உதவியும் மிகவும் உயர்ந்தது. அணில் ராமருக்கு கற்களை சுமந்து பாலம் அமைக்க உதவியது போல, ஆஞ்சநேயர் லங்கைக்கு சென்று சீதாதேவியிடம் ராமரின் கனையாழியை சேர்த்தது போல எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணா கூட எல்லாருக்கும் இது. கலியுகத்தில் தர்மமானது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்க வேண்டியதுதான். எஸ்மா 2.47 படிங்க. ஓகே, த்ரைகுண்ய விஷய வேத. இல்ல கர்மண்ய 45 தானே? 47. अच्छा 47. ओके, कर्मण्येवाधिकारास्ते मा फलेषु कुदाचन मा कर्मफला हेतुर्भूर् मा ते संगोऽस्त्व अकर्मणि. कर्मण्येवाधिकारस्ते मा बलेषु गदासन मा कर्म बलहेतुर्भूर् मा ते संगोऽस्त्व कर्मणि. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றில் கொள்ளாது. கடமை செய்யாம இருக்காதே, நீ உன் கடமையை செய். அதுக்கு என்ன விளைவு அதுக்கு பற்றி நீ கவலைப்படாது. உன் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. நீ செய்ய வேண்டியது உனக்கு கடமை, நீ போர் புரிய வேண்டியது உன்னோட கடமை. அதில் நீ ஜெயிக்கிறியா தோக்கிறியாங்கிறது அதை நான் பார்த்துக்கிறேன். அது உனக்கு அதிகாரம் இல்லை, அது என்ன டெசிஷன் எடுக்கணுங்கிறது. ஓகேயா? இந்த இதுல வந்து 3 விஷயங்கள் உள்ளன: விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள் மற்றும் செயலற்ற தன்மை. என்ன? விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள் மற்றும் செயலற்ற தன்மை. பௌதிக இயற்கையின் குணத்திற்கு தகுந்தாற் போல செய்யப்படும் செயல்கள் விதிக்கப்பட்ட கடமைகள் எனப்படும். விதிக்கப்பட்ட கடமைகள் என்ன? பௌதிக இயற்கையின் குணத்திற்கு தகுந்தாற் போல செய்யப்படும் செயல்கள் விதிக்கப்பட்ட கடமைகள். அதிகாரியின் ஒப்புதல் என்று செய்யப்படும் செயல்கள் தீய செயல்களாகும். தனக்கென்று உரிய வழியை கடமைகளை செய்யாதிருப்பது செயலற்ற தன்மை. செயலற்ற தன்மை செயலற்று இருக்காமல் பலனை எதிர்பார்க்காமல் தனக்குரிய கடமைகளை செய்யுமாறு அர்ஜுனனை பகவான் அறிவுறுத்துகிறார். விதிக்கப்பட்ட கடமைகளை 3 வகையாக பிரிக்கலாம். தினசரி செயல்கள், அதாவது நம்ம பண்றதெல்லாம் சத்துவ குணத்துல பலனை எதிர்பார்க்காமல் கடமையா செய்யணும். 2வது அவசர செயல்கள், பலன்களை தரும் செயல்களை
பந்தப்படுத்துவதற்காக காரணமாகின்றன. விருப்ப செயல்கள் பலனின்றி பற்றுதல் கொள்ளாமல் செயலாற்ற வேண்டும். இந்த மாதிரி 3 டைப்பா அதை பிரிச்சு சொல்றாங்க. Yes, ma'am. 2.41. We have asked. Kamalaji, 41 படிங்க. 2.41. व्यवसायात्मिका बुद्धिर एककुरु नंदन बहुशाखा हि अनंताश्च बुद्धयो व्यवसायिनाम्. व्यवसायात्मिका बुद्धि ஏக குருநந்தன் பகுஷாக்கா ஹிரந்தாச்ச புத்தையோ அவ்யசாயினாம். இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பார்கள். இவர்களின் லட்சியம் ஒன்றே, குருவம்சத்தின் செல்வனே. உறுதியற்றது அறிவோ பல கிளைகளை கொண்டது. இந்த பிக்சர்ல போட்டுக்குது. அப்படியே அவனோட ஏம் என்ன? அந்த பறவையை போய் அந்த பறவையோட கண்ணை பார்த்து இதுங்கணும் ஏம் பண்றது. அந்த குறிக்கோள் நம்ம ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்துக்கு ஒரு குறிப்போட இருக்கணும். அந்த காரியத்துக்கு பிடிக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் டைவெர்ட் பண்ணிட்டு இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நமக்கு இப்போ உடனே இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லும் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும் அதில் தான் புத்தி போடுமே வழி. அப்புறம் அங்கே வரும் வெள்ளடிக்கிறாள் அவா என்னமோ பேசுறதுக்காரு இதெல்லாம் எல்லாத்துலேயும் டைவெர்ட் பண்ணோம்னா நமக்கு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகாது. அதனால கான்சன்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட். சின்ன விஷயத்துக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த மாதிரி குறிக்கோளோட இருக்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கு. ஓகே. கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தனது நோக்கத்தில் திடமான உறுதியுடன் இருந்தான். ஒரு செடிக்கு தண்ணீர் வேறு இருக்கணும் ஊற்றினால் அது கிளை, இலை, காய், கனி, பூ எல்லாவற்றிற்கும் தானாக நீர் விநியோகம் செய்கிறது. அதே போல கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதன் மூலம் குடும்பம், சமூகம், தேசம், மனித குலம், அப்புறம் தனக்கும் ஒருவன் மிக உயர்ந்த சேவையை செய்கிறான். அவன் செயலால் கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் சீடனுக்கு வழிகாட்டுகிறார். புரிகிறதா? இதை ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றின உடனே அந்த செடிக்கு தண்ணியான அந்த வேறு மூலியமா அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு வழுகிறதுக்கு பிரான்ச்சுக்கு இலை, கிளை, காய், பூ, பழம் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிடுது. அது மாதிரி அது பண்ணினாக்க அது என்ன ஆகுது? அந்த மாதிரி நம்ம இப்போ கிருஷ்ண உணர்வில் சேவை இருந்துனாக்க நம்மளால யாரெல்லாம் பெனிஃபிட்டட்? நம்ம குடும்பம் பெனிஃபிட்டட், உயர்ந்து நம்மளோட குடும்பம், அப்புறம் சமூகம், தேசம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாமும் நல்லது. எல்லாருக்கும் இவன் நல்லா ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட இருந்து கற்றுப்பா நிறைய விஷயங்கள். தேசம், மனித குலம் எல்லாரும் ஒரு உயர்ந்த சேவையை நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணணும். அதை நம்ம பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆன்மீக குருவை நம்ம வச்சுக்கணும். ஓகே. இது சீதா தீரமொழி. அறிகுறிகள் உணர்ச்சிகளை திட்டு அனைத்து விருப்பங்களை விட்டு விடுகிறான். பேச்சு, இன்பம், துன்பம், பயம் இவற்றின் பாதிப்பில்லை. எப்படி இருக்கிறான்? ஆமை தன் ஓட்டிற்குள் உடலை சுருக்குவது போல. எப்படி நடந்து கொள்கிறான்? ஆசைகளிலிருந்து விடுபட்ட வாழ்க்கை. இதெல்லாம் சீதா தீரமொழி அவரோட பத்தி போட்டுருக்கு. 2.54 72 ஸ்லோகம் வரைக்கும் படிங்க. அது டீட்டெயில்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேம்மா. எஸ்மா. 2.55 படிமா. श्री भगवान् उवाच प्रजहाति यदा कामान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मनि एवात्मना तुष्टः स्थितप्रज्ञस्तदोच्यते. श्री भगवान् उवाच प्रजहाति यथा कामान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मन्येवात्मना दुष्ट பிரகஞஸ்தசோச்சதே. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பர்த்தனே, எப்போது ஒருவன் தமது மனக்கற்பனையினால் எழும் புலனுணர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். எப்போ எல்லாத்தையும் புலனுணர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறக்கணும், தூய்மையடைந்த மனசோட தன்னோட எவன் திருப்தி அடைகிறானோ அப்பதான் அவன் தெய்வீக நிலையில நிலையற்றனாகிறான், நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். ஓகே. கிருஷ்ண உணர்வில் முழுமையான நிலை பெற்றிருப்பவன் பெரும் முனிவர்களது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றான். இத்தகைய தெய்வீக நிலை பெற்றவர்களோ தனது சொந்த மன கற்பனைகளை
சார்ந்திருப்பது உறுதி என்பதால் எவ்வித நற்குணங்களும் அவரிடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று ஸ்ரீமத் பாகவதம் உறுதிப்படுத்துகிறது. புலன் இச்சைகளை செயற்கையாக துறக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் பெரும் முயற்சிகள் எதுவுமின்றி புலன் இச்சைகளை தானாகவே அடங்கிவிடும். புலன் இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணணும். ஐம்புலன்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணா நல்லதை கேட்கணும். ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறதுனா என்ன? நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும், நல்லதை பார்க்கணும். இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஆன்மீகத்துல நம்ம நல்ல ஸ்லோகங்கள்லாம் படிக்கணும், நமக்குன்னு ஒரு குருவை வச்சுக்கணும், நல்லதெல்லாம் கற்றுந்து நல்லா பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா பகவானை பேரை பண்ண ஆரம்பிச்சாலே இதெல்லாம் புலன்கள்லாம் கண்ட்ரோல்ல வந்துடும். ஓகே, எஸ்மா 2.62 படிங்கம்மா. ध्यायतो विषयान् पुंसः सङ्गस्तेषुपजायते सङ्गा सञ्जयते कामः कामात् क्रोधोऽभिजायते ध्यायतो विषयान् पुंसः सङ्गस्तेषु भजायते सङ्गात् सञ्जायते कामः कामात् क्रोधो अभिजायते. புலநோக்கு பொருள்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான். அந்த பற்றுதலில் இருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகின்றன. ஓகே, புலநோக்கு பொருள்களை அதை பற்றி நினைச்சிருந்தால கண்ட்ரோல் பண்ணாதவர்கள்னா அது மேல பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான். அந்த மாதிரி பற்றுதல் நம்ம நிறைய வளர்த்துட்டோம்னா என்ன ஆகுது? காமம் வருது, காமத்திலிருந்து கோபம் வருகிறது. ஓகே, கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் புலநோக்கு பொருள்களை சிந்திக்கும் போது பௌதிக ஆசைகளுக்கு உட்படுத்தப்படுகிறான். புலன்களுக்கு ஈடுபாடு அவசியம். எனவே தூய பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தாவிடில் புலன்கள் ஜட தொண்டில் ஈடுபாட்டை தேடுவது நிச்சயம் ஜட பொருள்களில் போய் ஈடுபாட்டை ஏற்படுத்துகிறது. இந்த ஜட சிக்கலில் இருந்து விடுபெற ஒரே வழி கிருஷ்ண உணர்வை பெறுவதாகும். பகவானின் இளம் பக்தரான ஹரிதாஸ் தாக்கூர் மாயாதேவியின் அவதாரத்தால் தூண்டப்பட்ட போது பகவான் கிருஷ்ணரிடமிருந்து கலப்படமற்ற பக்தியால் அச்சோதனையில் எளிமையாக வெற்றி பெறுகிறார். இறைவனின் உண்மையான பக்தன் அவருடைய உறவின் ஆன்மீக ஆனந்தத்தில் உயர் ருசியை அனுபவிக்கிறார். எப்படி அவரை அவரை ஒரு தாசி இதனாலும் அப்போ அதுல இருந்து அவர் காப்பாற்றின்னு வந்தார். அதுக்கு காரணம் என்ன? அவர் ஆன்மீகத்துல நாட்டம் இருந்ததுனால ஹரிதாஸ் தாக்கூர் அவர் அதுல இருந்து வந்துட்டார். அவளையும் அந்த தாசியையும் ஆன்மீகத்துல அவளும் வந்துட்டார் மூலமா. ஓகே, எனவே பௌதீக புலன்பத்தில் முற்றிலுமாக தொடர்ந்து விடுகிறார். இதுவே வெற்றியின் ரகசியமாகும். கிருஷ்ண உணர்வின் இல்லாதவர் செயற்கையாக தன் பொருள்களை கட்டுப்படுத்தினாலும் நிச்சயமாக தோல்வியும். செயற்கையா நம்மளே கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணா கூட அதுக்கு தோல்விதான் அடைய முடியும். அதனால நம்ம ஆன்மீகத்தில் நாட்டம் வச்சுட்டு பண்ணணும். ஓகே, எஸ்மா 2.63 படிங்க. क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. கோபத்திலிருந்து பூரண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றன. நினைவு குழம்புதால் அறிவு இழக்கப்படுகிறது. அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் விழுகிறான். ஓகே, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பின்வருமாறு வழிகாட்டியுள்ளார். கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்தவன் எல்லா பொருட்களையும் இறைவனின் சேவையில் உபயோகப்படுத்த முடியும் என்பதை அறிவான். கிருஷ்ண உணர்வை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் ஜட பொருட்களை தவிர்ப்பதற்கும் செயற்கையாக முயல்கிறார்கள். அதன் விளைவாக பௌதீக பந்தத்திலிருந்து அவர்கள் முக்தி பெற விரும்பினாலும் தொழிலின் பக்குவ நிலையை அவர்கள் அடைய மாட்டார்கள். ஸோ இது எல்லாத்தையும் இதுன்ட்டு வரணும்னாக்கா நம்ம இதுல இருந்தா ஆன்மீகத்துல நம்ம நாட்டம் இருந்தா தான் இதுல இருந்தா நம்ம வர முடியும். ஐம்புலன்களை முதல்ல அடக்க கத்துக்கணும்னா எப்படி கத்துப்போய் ஐம்புலன்களை அடக்கிறதுக்கு ஹரே கிருஷ்ணா சாண்டிங். ஐம்புலன்கள் அடக்கலைன்னா என்ன ஆகும்? கோபம் வரும். அதுல இருந்து கம்ப்ளீட்டா பௌதிக லைஃப். அதனால தான் நம்ம இதுல இருக்கோம். நம்ம எப்படியாவது ஆன்மீகத்துல நம்ம முன்னேறணும். எஸ், காமத்தினால கோபம் வரும். மாயை, நினைவில் குழம்பிய நிலை, அறிவிழப்பு, வீழ்ச்சி. ஓகே, முதல்ல புலன்களில் ஈடுபடும் பொருள்களால இணையறதுனால காமம். இது ஒரு சர்க்கிள் மாதிரி ஆயிடுச்சு. அது போட்டு காமிச்சிருக்கேன்.
ஓகே. உலகத்துல நம்ம எத்தனை உயிர்வாழிகள் இருக்கு? 84 லட்சம் உயிர்வாழிகள் இருக்கு. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், இல்லைன்னா அதுல இருந்து இது வந்து, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா இண்டிவிஜுவலா பகவான் படைச்சிருக்காரு. மொத்தம் எத்தனை ஸ்பீஷீஸ் இருக்கு? 84 லட்சம் ஸ்பீஷீஸ் இருக்கு உலகத்துல. ஓகே. அர்ஜுனனின் ஆட்சேபனை இருக்கு. கிருஷ்ணாவின் தீர்வு: இரக்கம், இன்பமின்மை, பாவச்செயல், குடும்ப பாரம்பரியம், இருமணம். இந்த 5 கேள்விக்கும் இரக்கம்ங்கிறதுக்கு வந்து அவன் 1வது சாப்டர்ல கேட்கலாம் கேள்வி. அதுக்கு 2nd சாப்டர்ல இந்த மாதிரி நான் உடல் இல்லை, இன்பம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பதில் சொல்றார். அது உனக்கு ஏன் இன்பம் இல்லைன்னு நீ சொல்ற? உனக்கு தான் நீ ஜெயிச்சேன்னாக்கா சொர்க்கத்துக்கு ஒரு இது ராஜ்யத்தை ஆளுப்புற, தோத்தேன்னா சொர்க்கத்துக்கு போப்புற, அதுதான் இன்பம் இல்லை கேட்கு பதில் கொடுக்குறாரு. பாவச்செயல்னு நீ சொல்லியே, இது பக்தி செயல்பாடு, பாவம் இல்லை, இது உனக்கு பாவம் கிடையாது. குடும்ப பராம்பரியம், வர்ணாசங்கரத்தை தடுப்பு, முன்மாதிரியாக இருங்கள் அப்படின்னு சொல்ல. இருமணம், உறுதியுடன் ஆண்டவருக்கு சேவை செய்யுங்கள், புலன்களை கட்டுப்படுத்தி இறுதியோட செய்யுங்கள். உறுதியுடன் ஆண்டவருக்கு சேவை செய்யுங்கள். ஓகே. இந்த சாப்டர் இதோட முடிஞ்சிட்டு வாழ்க்கைக்கான பாடம்: கடினமான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் பக்குவமான அதிகாரியின் ஆலோசனை பெறுவோம். இந்த சாப்டர்ல முக்கியமா வந்து நாம் உடல் அல்ல, ஆத்மா. ஆத்மா தான் நிரந்தரமானது, உடல் அழிஞ்சு போறது. இந்த உடல் அழிஞ்சு போச்சு, ஒருத்தர் செத்து போயிட்டா அப்படின்னாக்க உடல் வந்து தான் இது இருக்கும், இங்கே இருக்குமே வழியே, அந்த ஆன்மாவாது வேறு உடலுக்கு போகும். அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே. கடினமான நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், ரொம்ப சீரியஸ் மேட்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா அந்த சமயத்தில் நமக்கு ஒரே குழப்பமா, இப்போ அர்ஜுனன் மாதிரி ஒரு குழப்பமா இருக்கும். அர்ஜுனனுக்கு குரு யாரு? கிருஷ்ண பகவானே வந்துட்டு அவரை வச்சிருந்து. அந்த மாதிரி நமக்கும் ஒரு குருவை வச்சிருந்தாக்க அவட்டுக்க கேட்டால் அவள் நமக்கு சஜஷன் கொடுப்பா. பக்குவமான அதிகாரின்னு ஆலோசனை பெறணும். நம்மளாவே டிசிஷன் எடுக்க முடியாது, அப்படியே உட்காந்துட்டு விழுந்துருக்கக்கூடாது. ஓகே. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுட்டு நான் எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டேன் 3 டைம்ஸ். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பிடிச்சிட்டு கிளாஸ் வைண்ட் பண்ணலாம். ஓகே. அன்மியூட் பண்ணி தான் இருக்கேன். ஓகே. 3 டைம்ஸ் ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ராம கிருஷ்ண ராம ஹரே ராம ஹரே 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 ராம ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே ஹரே